2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கார்ட ஷெட்டுக்கு மேல, நம்ம பேனல் ஷீட் கூரைக்கு மேல அடிச்சிருந்தோம். அது எப்படி அடிச்சோங்கிற வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த ஃபார்ம் ஷெட்ல வந்து என்ன புது அப்டேட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ட சிக்ஸுக்கு ஃபுல்லா நிப்பிள் சிஸ்டம் குடுக்க போறோம். ஏற்கனவே ப்ரூடிங்ல நிப்பிள் சிஸ்டம் எப்படி போடணும்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, அது ஓகே ஆனதுக்கப்புறம், சரி பெரிய காடைக்கும் இந்த மாரி நிப்பிள் சிஸ்டம் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வேலைய பார்த்துருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாரி ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்ஸ் போட்டிருந்தோம். இத கழட்டி எறிஞ்சுட்டு தான் இப்போ புதுசா நிப்பிள் சிஸ்டம் மாட்டியிருக்கிறோம். நம்ம பிளம்பரு பயங்கரமா வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்ல ஒரு சில பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன். அதனால தான் இப்போ நிப்பிள் சிஸ்டம் மாறியிருக்கிறேன். ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் நம்ம கீழ போடுறோம் இல்லையா? வேஸ்ட் தும்பு. அது வந்து தண்ணீல போய் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அழுக்காயிருது 1. 2வது முக்கியமான பிரச்சனை என்னன்னா, சில டைம் ரொம்ப ரேரா நடக்கும். அந்த கயிறு லூஸ் ஆயி, அந்த ட்ரிங்கர் கீழ மட்டும் உட்காந்துருச்சு அப்டின்னா, இடம் ஃபுல்லா தண்ணி ஆயிடும். இந்த மாரி 2 பிரச்சனை நான் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்ஸ்ல ஃபேஸ் பண்ணேன். ஏன் இந்த மாரி ட்ரிங்கர்லாம் அழுக்காகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காடைகள் வந்து கோழிகள் மாரியே படுத்து மண்ண ஃபுல்லா சலச்சு போட்டுக்கிடும். அப்டி பண்ணச்சுல உங்களுக்கு ட்ரிங்கர்ல இருக்கிற தண்ணி ஃபுல்லா அழுக்காயிடும். அதனால தான் நம்ம நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்கோம். நிப்பிள் சிஸ்டத்துக்கு தேவையான பார்ட்ஸ் வாங்கியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பண்ண மாரி 360 டிகிரி நிப்பிலு, சேடில் அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பின் வாங்கியிருக்கிறோம். இது எதுக்குன்னா, பிவிசி பைப் ஒரு எண்டுல நீங்க இந்த பின்ன கனெக்ட் பண்ணிட்டு, அதுல ஹோஸ் சொருகுற மாரி. ஏன்னா பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா, பெரிய ஹோஸ் போட்டிருப்போம். அத விட இது ரொம்ப நீட்டாவும் இருக்கும். நிப்பிள் சிஸ்டம் எப்படி செட் பண்ணுங்கிறது ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க அத பார்த்தாலே போதும் ஓரளவுக்கு நீட்டா செட் பண்ணிறலாம். இதுல வந்து அது அட்வான்ஸ் லெவல் மாரி. ஒரு வழியா நிப்பிள் சிஸ்டம் செட் பண்ணி முடிச்சாச்சு. நிப்பிள் சிஸ்டத்துல வந்து ஒரு சில செக்யூரிட்டி செக்ஸ் வைக்கணும். ஏன் அப்டின்னா, இது இப்ப தெரியாது. ஒரு வேளை எலி ஏதாவது உங்க பைப்ப கடிச்சிட்டு தண்ணி டேமேஜ் ஆச்சுன்னா, அப்பதான் உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி செக் ஏன்றது தெரியும். என்னலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டேங்க்ல இருந்து இந்த ப்ளூ டேங்க்குக்கு தண்ணி வரும். இதுல வந்து ஒரு ஃப்ளோட் இருக்கும். தண்ணி மெயின்டெயின் ஆகிக்கிடும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பைப் மாரி இருக்கு இல்லையா? இது வந்து டேங்க்ல தண்ணி இருக்கா? இல்லையான்னு நம்ம தொறந்து தொறந்து பார்க்க வேண்டியதில்ல. இந்த பால் வச்சே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பைப் வழியா தான் உங்களுக்கு தண்ணி போகும். இந்த பைப் வந்து லாஸ்ட் வரைக்கும் போகுது. இதுல நீங்க டீ ஜாயிண்ட் போட்டு நான் ஒரு பின் முதல்ல காமிச்சேன் இல்லையா? அத நீங்க கனெக்ட் பண்ணி, அதுலேருந்து ஹோஸ் எடுத்துட்டு வந்து, அப்புறம் இந்த கயறு. இந்த கயிறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடர் ட்ரிங்கர்லாம் தொங்க விடுறதுக்கான கயிறு தான் இது. ஏன்னா நிப்பிள் சிஸ்டத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு போனதுல செயின் சிஸ்டம் போட்டிருந்தோம். அத விட சிம்பிளா பண்ணணுன்ட்டு இந்த கயர்ல போட்டிருக்கோம். இந்த கயர நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உயரமாவும் போய் தூக்கிக்கலாம். கீழயும் தாழ்த்திக்கலாம். அந்த மாரி இந்த ஓஸ வந்து இந்த பிவிசி பைப்போட ஒரு எண்டுல நான் அந்த காமிச்ச பிளாக் பின் இருக்கு இல்லையா? அத நீங்க பிவிசியோட ஒரு எண்ட்லயும் நீங்க சேர்த்து, அதுல நீங்க ஹோஸ் கனெக்ட் பண்ணிறலாம். இது வந்து ப்ளூ கலர் ரப்பர் ஹோஸு. இதுவும் ஈஸியா கடைகள்லயே கிடைக்கும். போல்ட்ரி கடைகள்ல போய் கேட்டீங்கன்னா தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பைப்போட இன்னொரு எண்டுல நீங்க ஒரு டம்மி போட்டு, இந்த மாரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வேணுங்கிற நேரத்துல நீங்க தொறந்து பைப்ப கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்புறம் நான் சொன்ன அந்த கயிறு இதுதான். இந்த நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா? இத நீங்க கூட்டி குறைக்கச்சுல, உங்களுக்கு பைப்பு மேலயும் போய்க்கிடும், கீழயும் வந்துக்கிடும். இது வந்து நீங்க மொத்தமா ஒரு கம்பெனில போட்டீங்கன்னா, அதிகபட்ச செலவு வரும். எனக்கு இதுக்கெல்லாம் மொத்தமா செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிப்பிலுக்கு, பைப்புக்கு எல்லாம் சேர்த்து 2 லென்த் பைப் வாங்கியிருக்கிறேன். அதுபோக 40 நிப்பில் வாங்கியிருக்கிறேன். அ சேடல் வாங்கியிருக்கிறேன். அந்த பின் வாங்கியிருக்கிறேன். இவ்வளோதான். அந்த கயிறுலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 20 தான். மொத்தமா எனக்கு செலவானது ஒரு ரூ. 2000ல எனக்கு 20க்கு 22க்கு தேவையான மொத்த நிப்பிள் சிஸ்டம் செட்டையும் நான் போட்டுட்டேன். இது ரொம்ப ஈஸியும் கூட. உங்களுக்கு நீங்க கம்பெனீஸ்ல லைட்டா கொட்டேஷன் வாங்கி பாருங்க. ஒரு நிப்பிள் சிஸ்டம் செட் பண்றதுக்கு எவ்வளோ செலவாகும்ன்னு சொல்லிட்டு. அத பார்த்துட்டு எது பெஸ்ட்டுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நிப்பில்ல தண்ணி குடிக்குமா? அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வச்ச உடனே நிப்பில போய் டச் பண்ணி தண்ணி ஆட்டோமேட்டிக்கா குடிக்க ஆரம்பிச்சுரும். கீழ கொஞ்சம் தண்ணி சிந்திருக்கிற மாரி இருக்கு இல்லையா? அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நிப்பில் ஜாம் ஆயிருக்கும். இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணச்சுல சிந்துன சந்தி தான். ஏன் நிப்பிள் சிஸ்டம் போடணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லிர்றேன். நிப்பிள் சிஸ்டம் போடச்சுல உங்களுக்கு வேலை பாதியா குறைஞ்சிரும் 1. அப்புறம் தண்ணி சுத்தமா இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி அழுக்காகாது. 2 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு. 3வது நோய் கிருமிகள் தொத்தாது. ஏன்னா வந்து தண்ணீல அழுக்காச்சுனாலே நோய்கள் நெறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நோய்கள் வராது. நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல ஒரு செக்யூரிட்டி செக் சொல்லியிருப்பேன். இந்த செக்யூரிட்டி செக்ங்கிறது இந்த டேப் தான். இது விலை ரூ. 3 ரூ. 4 தான் வரும். இத நீங்க போட்டுட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு வேள பைப் லீக் ஆச்சு அப்டின்னா, நீங்க இத குளோஸ் பண்ணிட்டு வேல பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். தண்ணி சிந்திக்கிட்டே இருக்காது. அங்க மட்டும் இல்லங்க. நீங்க மெயின் டேங்க்ல இருந்து வர்ற இடத்துலயும் இந்த மாரி ஒரு வால்வ் வச்சுக்கணும். ஏன்னா, வேற ஏதாவது உள்ள நீங்க இந்த வால்வ குளோஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால கம்பல்சரியா பிளம்பர்ட்ட சொல்லி இந்த வால்வ கண்டிப்பா வைக்கணும். ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்படிதான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்ங்கிற இதுலருந்து நம்ம நிப்பிள் சிஸ்டம் மாறியிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருக்காங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு லைக் போடுங்க. அதுபோக இத பார்த்துட்டு யாராவது இந்த மாரி சிஸ்டம் அப்டேட் பண்ணி ஓகே நம்ம ஃபார்ம்ல செட் பண்ணிட்டோம்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
முடிஞ்சா உங்களுக்கு பிரயோஜனமா பட்டுச்சுன்னா, இந்த நிப்பல் சிஸ்டத்த உங்க ஃபார்ம்ல பண்ணி, உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்து மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவ தெரிவிச்சுட்டே இருங்க. தேங்க் யூ.